ஹாய் மக்களே, வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையிலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா, நத்தம் உளுப்புவடிக்கு வந்திருக்கேன். என்னோடய சொந்த ஊர், வீட்டுக்காரோட சொந்த ஊர் உளுப்புவடி. இங்கே பாருங்க, இந்த வீடு வந்து எங்களுக்கு பழைய பூர்வ வீடு. இந்த வீடு வந்து எங்கள் வீட்டுக்காரோட சொந்த வீடு. என் மாமியார் குடியிருந்த வீடு இந்த வீடு. அவங்களாம் வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் அங்கே இருக்கனால இந்த வீட்டுக்கு வர முடியல, போக முடியல. அதனால் அப்பப்போ வந்து போவோம். வீடு வந்து ஒரு சின்ன ரூமாக தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் திறந்த வீடுங்கிறதுனால எங்களால் விட்டுட்டு இருக்க முடியல. மாதத்துக்கு ஒரு தடவை வருவோம், போவோம். இந்த வீட்டில் வந்து பூர்வத்து வீட்டில் வந்து என் மாமியாவுக்கு வந்து 10 பிள்ளைங்க பிறந்துச்சுக்கலாம். 10 பிள்ளைங்கள்ல 3 பிள்ளைங்க இருப்படத்துக்கு சேர்ந்துட்டாங்க. 7 பிள்ளைங்க நிரந்தரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 3 அக்கா தங்கச்சிய, அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க. எல்லோரும் அப்பப்போ வருவாங்க, அப்பப்போ போயிடுவாங்க. நாங்களும் அதே மாதிரி அங்கேருந்து வருவோம், சாமி கும்பிடுவோம், அவங்கள நினச்சி கும்பிட்டுட்டு அப்பப்போ நாங்களும் போயிடுவோம். நாங்களும் அங்கே இருப்போம். இன்றைக்கி நான் அந்த ஊருக்கு வந்திருக்கேன். பாருங்கள், இது வந்து எங்களோட குலதெய்வம். எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு குலதெய்வம் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா, பிராமலையில் எங்கள் வீட்டுக்காரோட குலதெய்வம் இருக்குது. அங்கே வந்து நாங்கள் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் ட்ராவல் பண்ண முடியாதனால அந்த காலத்துலேயே மாமனார் மாமியார் கையிலேயே வந்து இங்கே வந்து கோயில் இங்கே கொண்டு வந்து நிலநாட்டி வச்சுருக்காங்க. இதுதான் எங்களோட சாமி. நாங்கள் எங்கே கிளம்பணும், எங்கே போகணும், என்ன ஒரு விஷயத்துக்கு நாங்கள் நினைக்கணுன்னாலும் எங்களோட குலதெய்வம் வந்து நாங்கள் காணிக்க போட்டு எங்கே வேணாலும் வெளியே கிளம்புவோம். அப்படி கிளம்பும்போது எங்களுக்கு எந்த ஒரு சம்பவமும் திருப்தி அடைஞ்சிருக்கும். எங்களுக்கு அந்த லெவலுக்கு எங்கள் தெய்வம் எங்களுக்கு காவலாக இருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இப்போ இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் வெளியில் கிளம்பலான் இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.